தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேட்பாளர் திருமிகு திருமால் வளவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் தமிழ் குரல் சேனலுக்கும் வணக்கம். அரசியல் பரபரப்பு நெருக்கடி தமிழகமே தகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல உங்களுடைய பிரச்சார பயணங்களுக்கு இடையில சந்திக்கிறோம். எப்படி இருக்கிறது களம்? எங்களுடைய களம் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி தொகுதி, குறிஞ்சிப்பாடி தொகுதி, பண்ருட்டி, விருதாச்சலம், புவனகிரி, இப்படி எங்களுடைய தொகுதியில் நாங்கள் வலுவான நிலையில் இருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பண்ருட்டியை விட நெய்வேலியும் குறிஞ்சிப்பாடியும் மிக வலுவான ஒரு வெற்றி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தெரிகிறது. கடந்த முறை 2021 திமுக கூட்டணியோடு இணைந்து நீங்க போட்டி போட்டீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி. இரண்டு மலைகளுக்கு நடுவுல தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து நின்று கொண்டிருக்கிறது. எப்படி நீங்க சொல்றீங்க? வெற்றி சாத்தியமாகுமா? மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதா? எதனுடைய அடிப்படையில மக்கள் உங்களுக்கு ஆதரவை வழங்குறாங்க? மக்கள் எங்களை பேராதரவோடு வரவேற்கின்றார்கள். எங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மக்களுக்கானது. நாங்கள் மக்களுக்காக எந்த விதமான சமரசம், மக்களுக்கான போராட்டங்களில் எந்தவித சமரசத்தையும் செய்து கொள்வதில்லை. அது எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இல்ல அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் மத்திய மாநில இரு அரசுகளையும் மக்களுக்காக கடுமையாக களத்தில் நின்று போராடுகின்றவர்கள். இதை எங்களுடைய போராட்ட களங்களை நேருக்கு நேராக எங்களுடைய மக்கள் அதை பார்த்தவர்கள். அவர்கள் நாங்கள் களத்தில் எப்படி போராடுவோம், அரசு இயந்திரங்களை எப்படி நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படிங்கறத எங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையின் படம் தான் இன்றைக்கு எங்களுக்கு சென்ற இடமெல்லாம் பேராதரவும் பெரும் உற்சாகமும் எழுச்சியும் புரட்சியே இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த பத்திரிகை உலகம் அதை கண்டுகொள்ளவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் புரட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அது ஒரு எளிய மக்களின் பிரதிநிதியா நீங்க சொல்றது போல இரண்டு மலைகளை எதிர்த்து மிகப்பெரிய கூட்டணி, இரண்டு பேர்களும் மெகா கூட்டணி. ஒருத்தர் 26 கட்சிகளோட சந்திக்கிறாரு, ஒருத்தர் அதே மாதிரி அதுக்கு குறைவில்லாத கட்சிகளோடு இணைகிறார் மத்திய மாநில பலத்தோட. அப்ப ஒரு தனித்து நின்று ஒரு சிறிய கட்சி, எளியவனாகிய நாங்கள் இந்த மக்கள் மன்றத்தை சந்திக்கின்ற போது இந்த மக்களுடைய பேரெதிர்ச்சியும் பேராதரவும் ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, கற்பனையிலே நாங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு எழுச்சியான வரவேற்பும் மக்கள் ஆதரவும் இருக்கின்றது இன்றைய கால நிலவரப்படி. இப்போ திருமால் வளவன் அவர்களை நான் ஒரு வாக்காளனாக நான் எதுக்காக தேர்வு பண்ணணும்? அப்படி உங்களுக்கான தனித்துவம் என்ன? உங்களுடைய நம்பிக்கைய நான் பெறுறதுக்கு நீங்க இந்த களத்துல நெய்வேலியில மக்களுக்காக என்னென்ன வேலைகளை செஞ்சிருக்கிறீங்க? மற்ற கட்சியினர், குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளர், அதிமுகவினுடைய வேட்பாளர், இவர்களை தவிர்த்து தனித்துவமா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க களத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேட்பாளரை அரசியல் ரீதியா விமர்சனம் செய்தாக வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விமர்சனமா அது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய இது. ஆனா அவர்களை தனிப்பட்ட முறையில் அவர்கள் இருவரும் வியாபாரிகள், நான் மக்களுக்கான களத்தில் நிற்கக்கூடியவன். இதுதான் எனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம். என் மக்கள் வாழ்வு பெற வேண்டும், என் மக்கள் எழுச்சி பெற வேண்டும், என் மக்கள் எல்லா உரிமைகளும் பெற வேண்டும், என் மக்கள் இந்த மண்ணில் நல்ல ஒரு கட்டமைப்புடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியுடன் கூடிய நல்ல ஒரு அறிவை பெற வேண்டும், நல்ல உயர் படிப்புகளை பெற வேண்டும், அவர்கள் கல்வியின் மூலமாக இந்த உலகத்தை ஆள வேண்டும், இந்த உலகத்தையே வெற்றி பெற வேண்டும். தமிழர்கள் எப்படி இன்னைக்கு உலகம் முழுவதும் கோலோச்சுகின்றார்களோ பல்வேறு துறைகளில், அதை போன்று என்னுடைய மக்கள் வர வேண்டும் என்பதில் நாங்கள் கடினமாக கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காகவும் இந்த மக்களுடைய சகல விதமான இன்பத் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் இயற்கை பேரிடர்களிலும் பெரும் மழையிலும் புயலிலும் பெரும் வெள்ளத்திலும் வறட்சியிலும் மக்களோட மக்களா நிற்கின்றவர்கள். இவர்களுக்கு தேர்தல சீட்டு கொடுத்தா மட்டும்தான் தொகுதிக்கு வருவாங்க. இவர்கள் களத்தில் நிற்கிற போராளிகள் அல்ல. நான் களத்தில் நிற்கிறேன். என்னுடைய அரசியல் வரலாற்றில் பல வழக்குகளை சுமந்திருக்கேன் மக்களுக்காக.
அதுதான் என்னுடைய தகுதின்னு நான் சொல்லுவேன். எந்த மாதிரியான போராட்டங்களை வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க களத்துல? மக்களுக்கான அனைத்து விதமான போராட்டங்களும் கையாண்டிருக்கேன். நான் சந்திக்காத போராட்டங்களே கிடையாது. நெய்வேலியை எதிர்த்து, நெய்வேலி நிர்வாகத்தை எதிர்த்து, வீடு நிலம் இழந்தவர்களுக்காக, அந்த மக்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கேட்டு, வீடு நிலம் இழந்தவர்களுக்கு ஒரு சரியான காம்பன்சேஷன் கேட்டு, அவர்களுடைய உடைமைகளை பறித்து கொண்டு அவர்களை ஓட்டாண்டி ஆக்கி, அவர்களுடைய வீடு, காடு, கழனி, தோட்டம், துறவு, வைக்கப்போரு, மாடு கட்டக்கூடிய, அது விவசாயிகள் எப்படி வாழ்வாங்க, ஒரு நில உடைமை சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு தோட்டம், துறவு, எல்லா வசதி வாய்ப்புகளோட இந்த மாதிரி எல்லா பயிர்களும் விளையக்கூடிய ஒரு பூமி அது, செம்மண் பூமி. அப்ப அந்த செம்மண் பூமியில வந்து வாழை, மா, பலா, கரும்பு, வேர்க்கடலை, அந்த பயிர் வராத மாசுலே இருக்காது. எல்லா விதமான பயிர்களும் அந்த பூமியில் வரும். அது சாத்துக்குடி வரும், ஆரஞ்சு வரும், என்ன நீங்க ரேர் ஃப்ரூட்ஸ் எது வச்சாலும் வரும். நீங்க மலைப்பகுதியில விளையக்கூடிய அனைத்து பயிர்களும் அந்த பூமியில விளையும். அப்படிப்பட்ட ஒரு பூமியை இன்னைக்கு நெய்வேலி நிர்வாகம் பறித்து கொண்டு அந்த மக்களுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் மிக அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்க. ஏக்கர் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னைக்கு எங்க காலத்துல 75,000 ரூபாயில இருந்ததை வந்து எங்களுடைய சகோதர சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போதுதான் போராடி 6 லட்சம் ரூபாயா மாத்தினார். அதுக்கு பிற்பாடு கடுமையான நெய்வேலி நிர்வாகத்துக்கு அச்சுறுத்தலையும் போராட்டத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்து ஆட்சியாளர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, நெய்வேலி நிர்வாகத்துக்கு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஜால்ரா அடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அங்க சிஎஸ்ஆர் ஃபண்டிங் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆளுகின்ற அரசா இருக்கக்கூடிய கட்சி இந்த நெய்வேலி நிர்வாகத்தினால நிறைய பெனிஃபிட்ஸ் அனுபவிப்பாங்க, அது அந்த ஸ்டேட்ஸோட கவர்மெண்ட். அதனால வந்து அவங்க என்னைக்குமே அந்த நிர்வாகத்துக்கு சாதகமா தான் இருப்பாங்களே, நிலை கையப்படுத்துறதுல இருந்து அந்த மக்கள் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நெசுக்குவதில இருந்து ஒடுக்குவதில இருந்து எல்லா வழியிலையும் வந்து நிர்வாகத்துக்கு சாதகமாக தான் அவர் நடந்து கொள்வார்கள். நாங்கள் மட்டும்தான் அந்த பகுதியிலே எங்க மக்களுடைய வழிகளையும் அவருடைய வேதனைகளையும் அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் களத்துல நின்று உள்வாங்குகின்றவர்கள். ஒருவர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க நேத்திக்கு, அவங்க இன்னைக்கு எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது ரெண்டுலேயே நாங்க கண் கொண்டு பாக்குறோம். அன்னைக்கு வந்து நில உடைமை சமூகமா மிகப்பெரிய ஒரு மிராசு போன்று சினிமாவெல்லாம் காட்டுகின்ற ஒரு மிராசை போன்று தோட்டம், துறவி, வீடு, காடு, கழனி, வயல், வெளி, தேனி, போர்வல் இப்படி என்று மாடு, ஆடு, கோழி இப்படி என்று வாழ்ந்தவர்கள் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு 3 சென்ட் நிலத்துல அவர்களுக்கு சிறை வைக்கலாம். அங்க அதுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது. ஒரே ஒரு முறைதான் குடித்தண்ணீர் வரும் அவர்களுக்கு. அந்த நகரத்துக்குள்ளார அவர்களை வந்து அந்த மக்களுடைய வழிபாட்டு தலங்களை பறித்துக்கிறான், நீர்நிலைகளை பறித்துக்கிறான், கமல்கரைகளை பறித்துக்கிறான், சரி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அப்படியே வேரோட புடுங்கி கொண்டு வந்து இப்ப நம்ம ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து நம்ம இங்க குடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அகதிகளாக வந்தவர்கள அதை ஒத்த வாழ்க்கை தான். அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்கும், அதுல ஒரு சின்ன 3 செட்ல ஒரு வீடு, அதுக்குள்ளார பாத்ரூமா, அதுக்குள்ளார எல்லாமே இருக்கும். அதை வந்து கட்டிக்கிட்டு அந்த மக்கள் வந்து அது படுற அந்த துயரங்களை வந்து அந்த மக்களுடைய வழிகளை நாங்கள் உள்வாங்குறோம். அவர்களுக்கு வேலை, நிரந்தர வேலை கிடையாது. அப்ப அவர்கள் வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை முற்று முழுவதாக இழந்து விட்டு நிரந்தர வேலை கிடையாது, அது உனக்கு கான்ட்ராக்ட்ல வேலை தரமாங்க, அப்புறம் சொசைட்டி ஆக்குறமாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா 40 வருஷமா சொசைட்டில இருக்க 13,500 ஒப்பந்த தொழிலாளர் இருக்கா. சுப்ரீம் கோர்ட் சொல்லி அவர்கள் வந்து இந்த அரசு வந்து அவங்களை வந்து நிரந்தர தொழிலாளியை மாத்தல. அப்படி மாற்றப்பட்ட 3,500 பேருக்கு ஒப்பந்த தொழிலாளரை விட குறைவான சம்பளம் கொடுக்குறான். அப்ப எப்படி எல்லாம் நிரந்தர தொழில் தானே கேட்டா நிரந்தரம் ஒண்ணு ஆக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அரியருப்பா அது எல்லாத்தையும் வந்து அனௌன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அவனை ரொம்ப கேவலமா ஒரு 18,000 சம்பளத்துக்கு வச்சிருக்கான். இப்படி எல்லாம் மோசமான ஒரு நிலை இந்த நிர்வாகம் ஒவ்வொரு முறையும் இந்த மக்களை வஞ்சிப்பதில், ஏமாற்றுவதில், அவர்களை வந்து மோசடி செய்வதில் கைதேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதை தட்டி கேட்கின்ற அந்த மக்களோடு மக்களாக நின்று மக்களின் வழிகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் மட்டும்தான் வரலாற்றில் நெய்வேலி நிர்வாகத்திற்கு எதிராக சட்டமன்றத்திலே எங்களுடைய குரலை உயர்த்தி பேசுவோம். வேற எந்த அரசியல் இயக்கமும் பேசியதாக வரலாறு இருக்காது. அது கெசட் இருக்கு, அதையும் எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் நெய்வேலி நிர்வாகத்துக்கு எதிராக பேசியதாக வரலாறே கிடையாது. நீங்க தொடர்ச்சியா எங்களுடைய குரல் மட்டும்தான் அங்க வந்து நெய்வேலி நிர்வாகத்துக்கு எதிராக ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் எங்களுடைய இதனால இந்த மக்கள் பாக்குறாங்கல்ல,
நீங்க பார்க்கலாம், ஒரு நெற்பயிர் விளைந்து பூ வருகின்ற அந்த பருவங்கிறது பெரிய முக்கியமான விஷயம். அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு இத்தாச்சி டோசர் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த மக்கள் அந்த விளைநிலங்களை அபகரிக்க பார்த்தாங்க. அப்ப ஹைகோர்ட்டே தானாக முன் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன நெல்லை தானே அரிசி தானே சாப்பிடுறீங்க, வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா, ஏன் வந்து இந்த ஒரு மாத காலம் பொறுத்திருக்க கூடாது, அந்த அறுவடைக்கு பிற்பாடு நீங்க அதை எடுக்கலாம்ல, அப்படின்னு அவசியம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரங்களில் ஒரு நீதிபதிகளில் ஒரு நீதிமன்றம் வந்து நீதியை நிலைநிறுத்த வேண்டும், இதுல பாதிக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு பேச வேண்டும் நினைப்பார்கள். எல்லா நீதிபதிகளும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிற்பாடு என்எல்சி நிர்வாகம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு இது சலுகையும் எந்த ஒரு நிரந்தரமும் செய்யப்படாம இருக்கு, இன்னை வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போராட்ட ஒப்பந்த தொழிற்சங்கவாதிகளை வந்து சஸ்பெண்ட், ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்கத்துக்கு நிறைய பேர், எங்களுடைய வாழ்வுரிமை தொழிற்சங்கத்தை நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நெய்வேலி நிர்வாகம். இவருடைய அதிகாரம் என்பது மிக வானளவிய அதிகாரம் கிடைத்தது. இவருடைய ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு டைரக்டர் வந்து இங்க இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி ஈக்குவல் ரேங்க் புரோட்டோகால் பேசுவாங்க. ஒரு மக்கள் போராட்டம், அங்க மக்கள் போராட்டம் வெடிச்சதுன்னா ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரை தான் அனுப்புவாங்க, ஒரு சீஃப் இன்ஜினியர் லெவல்ல. இந்த டைரக்டருக்கு எல்லாம் கேட்பாங்க, எங்க டைரக்டர் எங்கப்பா, நாங்க சீஃப் செக்ரட்டரி ரேங்க், கலெக்டரே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு கொடுமை, ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அரசியலில் தலையெடுப்பதற்கு முன்பால நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் வந்தாலே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ரூம் தருவாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு கலைஞருக்கு வந்த ஜெயலலிதா வந்து 180 ரூம் இருக்கும், அது கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த ரூம் தான் தருவாங்க. இங்க பல சொகுசு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, நெய்வேலி ஹவுஸ் வச்சிருப்பாங்க, தரமாட்டேன் கேட்டா அதுக்கு கேபினெட் மினிஸ்டர் கீழே தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய உங்களுடைய தொகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அதை எதிர்த்து வந்து நீங்க போராடிட்டு இருக்கீங்க. மக்கள் தொடர்ச்சியா மக்களுக்காக நிற்கிறோம், பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக நிற்கிறோம், நிரந்தர தொழிலாளர், ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் போடப்பட்ட ஒப்பந்தம், அந்த தொழிற்சங்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொழிற்சங்கம் தான் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம். அதுதான் பெரிய தொழிற்சங்கம். அந்த இரண்டு தொழிற்சங்கம் அந்த தொழிலாளருக்கு எதிராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை துரோக ஒப்பந்தம் என்று தோல்வி விட்டு நாங்க போராட்டத்தை கண்டினியூ பண்ணி, அது வந்து பாத்தீங்கன்னா மத்தியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, மாநிலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. அப்ப கலைஞர் தலைமையில தான் சைன் பண்றாரு. ஆனால் அது பெருந்தன்மையோடு கலைஞர் வந்து மறு ஒப்பந்தம் நாங்க வந்து போடுறோம். அப்ப வந்து அந்த முதல் ஒப்பந்தத்துக்கும் மறு ஒப்பந்தத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். நாங்க வந்து அதை போராடி மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போய் அதை வந்து லேபர் கமிஷனர்ல இருந்து கோல் மினிஸ்டர் டேபிள்ல பேச்சுவார்த்தை பண்ணி அந்த மக்களுக்கான உரிமையை, அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கான உரிமையை மீட்டு கொடுத்தோம். இது வரலாறு. இப்படி எத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். நெய்வேலி மக்களுக்கான போராட்டங்களை நாங்கள் முன்னின்று நடித்த அனைத்து போராட்டங்களையும் அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து, மாநில மத்திய அரசாங்கம் அடிபணியாது, அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்ப கடந்த காலங்கள்ல வந்து 300 பேர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எடுத்தாங்க. ஸ்டார்டிங் சேலரி 1.25 லட்சம் ரூபாய். அந்த இதுக்கு வந்து 300 பேர் எடுத்துல ஒருவர் கூட தமிழரே இல்லை. தமிழ் பேசுகின்றவன் ஒருவனுக்கு கூட என்எல்சி நிர்வாகத்துல வேலை இல்லை. அப்ப கேட்டாக்க இந்த கேட்னு ஒரு எக்ஸாம் வச்சு, அந்த கேட் எக்ஸாம் தமிழில் யாரும் எழுதவே மாட்டாங்க. அந்த கேட் எக்ஸாம்ல எலிஜிபிலிட்டி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த கேட்டுக்கு அவங்க எங்களுடைய தகுதி தான், தகுதி தேர்வு இதை எழுதினாதான் என்எல்சில வேலைன்னு சொன்னாங்க. அதை ஒட்டச்சி எறிஞ்சோம். அன்னைக்கு அதை ஒட்டச்சி எறிஞ்சு இந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைங்கிற இந்த நிலைநாட்டிருக்கோம். என்எல்சி நிர்வாகத்தோட பல காலகட்டங்களில், பல போராட்டங்களில், பல மோதல்களை, வழக்குகளை, வம்புகளை, எல்லா துயரங்களையும், அடக்குமுறைகளையும், எல்லா இதையும் சந்திச்சிருக்கோம். அப்ப வந்து இந்த மக்களுக்கு தெரியுது, இல்ல பாக்குறாங்களா, ஒப்பந்த தொழிலாளரோ, நிரந்தர தொழிலாளரோ, இங்க வீடு நிலை இழந்தவர்களோ, இல்ல நெய்வேலி நிர்வாகத்துல பாதிக்கப்பட்டவர்களோ, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ, அந்த நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுறதால, அந்த காற்று மாசு அடைகிறதால, அந்த நீர்நிலைகள் பாதிக்கப்படுறதால அதனுடைய வழிகளை உள்வாங்குறது எங்களை வந்து பெரிய ஒரு புரட்சியாளனாக நாங்க பாக்குறாங்க. இதுதான் எங்களுடைய அரசியல். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணம் அப்படியே வாரி இறைக்கிறான். நெய்வேலி நிர்வாகம் ஒரு கேண்டிடேட் அதிமுக 50 கோடி, திமுக 100 கோடி கொடுத்துருக்கான் எலெக்ஷனுக்கு. வாரி இறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெய்வேலி நிர்வாகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போவாங்க. இல்ல அவங்க வந்தாச்சுன்னு சொன்னா அவர்களை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கறதுனால எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வார்கள். இருந்தாங்க 10 ஆண்டு காலம் இவங்க இருந்தாங்க, 5 ஆண்டு காலம் அதிமுக இருந்தாங்க, 15 ஆண்டு காலம் இருந்தாங்க. நெய்வேலி நிர்வாகத்திற்கு எதிராக இவர்கள் எங்கேயாவது ஒரு குரலை உயர்த்தி
பேசினாருங்க. இப்ப தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்நாவரங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு, 5000 பேர் குடிமக்கள் வாழக்கூடிய ஒரு வில்லேஜ். வாழ்நாவரம் தென்குத்து வட அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல வந்து டோசரை வச்சு மக்கள் குடியிருக்கிற வீடுகளை அப்படியே இடிச்சா. ஒரு 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 சமுதாய ஒரு சாரி ஒரு ஊட்டச்சத்து மையம் இருக்கு, அதை கட்டிட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்க கவர்மெண்ட்ல பில்டிங் கட்டிட்டாங்க. அதுக்கு இபி சர்வீஸ் கொடுக்கணும்னு வருடக்கணக்கில் வந்து அதை கொடுக்கல. அப்ப நான் என்ன மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நான் பண்ண நீ நேரா கொக்கி போட்டு கொடுக்க, அவங்க கிட்ட ஏன் கேட்கிற? கேட்டா கொடுக்க மாட்டான். நீ கொக்கி போட்டு எடு, எவன் கேட்கறான்? நீ இந்த திருட்டு சொந்த பர்பஸ் எடுக்கிற. அங்க அந்த குழந்தைகளுக்கு அங்க ஃபேன் ஓடினாதான் இருக்க முடியும். எல்லாம் 2.5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடியது ஊட்டச்சத்து அந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க அதிகாரத்தை வந்து இவர்கள் வந்து சாலை வசதி செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, குடித்தண்ணீரை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க வெக்கேட் பண்ணிட்டு வெளியில போவாங்க. குடித்தண்ணி கொடுக்க மாட்டாங்க, கரண்ட் இவி பவர் கொடுக்க மாட்டாங்க, ரோடு போட மாட்டாங்க, எந்த அடிப்படை உரிமைகளும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த மக்களை அவர்கள் வந்து எல்லா விதத்திலும் அடக்குமுறை பண்ணி, எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாம, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாம அவங்களை ஒடுக்கி அவர்களாக வெளியேறுவதற்கான என்னென்ன வேலை இருக்கோ அத்தனையும் செய்வாங்க. அதை தாண்டி அவர்கள் வெளியேறவில்லை என்றால் அவர்கள் குடியிருக்கின்ற வீடு டோசர் எடுத்துட்டு வந்து நேரம் நிறுவுவாங்க. அப்படி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை நாங்க போராட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்னெடுத்து அந்த போராட்டத்தை எடுத்து அந்த மக்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு ஒரு வீட்டு பணி கொடுக்க மாட்டாங்க, வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து லேண்ட் அக்விசிஷன் போட்டாச்சு, நீங்க எல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு இடிச்சு எல்லாத்தையும் வந்து அவருடைய வாழ்விடங்களை வந்து அவர்கள் அப்படியே அந்த மண்ணை விட்டு அப்படியே புடுங்கி வெளியே துரத்தி விட்டுருவாங்க. இந்த நிலையை வந்து நாங்க தொடர்ச்சியா அந்த மக்களுடைய மக்களாக நின்று போராடுகின்றோம். அப்ப அந்த போராடுகின்ற போது அந்த வழிகளை உணர்ந்த மக்கள், அவருடைய அந்த இதெல்லாம் பாக்குற மக்கள், இவர்கள் மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு தலைமையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மக்களால் நம்புறாங்க. ஆமா, இது இந்த இவ்வளவு பெரிய போராட்டங்கள், இவ்வளவு வழிகள், இவ்வளவு வேதனைகளை சுமந்த எங்களுக்கு இது ஒரு பெரிய மன ஆறுதலை அளிக்கிறது, அங்கீகாரத்தை வழங்குகிறது இந்த தேர்தல். அது வந்து எங்களுக்கான அளவுகோல். அதனால எப்படி ரொம்ப 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 நெகிழ்ந்து போயிருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நெகிழ்ந்து போயிருக்கோம். ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ரோஜாப்பூ மாலை மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு போடுறோம். அந்த எளிய மக்கள் அவன் நம்மளை பாக்குற பார்வை, அவங்களுடைய வரவேற்பு, நம்மள ஒரு ஆள் நிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. நாங்களா தூரியை வந்து ஒரு செயல் வீரர் கூட்டம் நடத்துறோம். அந்த குடித்தண்ணீர், அந்த நெய்வேலி தண்ணீரை குடிக்க முடியாது. அது வந்து ரொம்ப அடியிலிருந்து எடுக்கிறதால அது வந்து அதனுடைய கண்டென்ட், அதனுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி அந்த தண்ணி பயன்படுத்தணும். அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆமா, அப்ப வந்து நாங்க அந்த மக்களுக்கு அவங்களுக்கு வந்து தண்ணி மட்டும் தான் வாங்கி கொடுத்தோம். ஒரு பாட்டில் 3 ரூபா 4 ரூபாய் போடுவாங்க. அந்த 3 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் மட்டும் ஒரு 1500 பாட்டில் வாங்கி அவ்வளவுதான். நாங்க எந்த பணம் கொடுக்கல, அவங்க பிரியாணி போடல, நாங்க எது காசு கொடுத்து கூட்டிட்டு வரல. எங்களுக்கு அவங்க கொடுக்கறத வரவேற்பு, இப்படி ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த மக்களுடைய, அது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த மக்கள் மனதில் நிக்கிறோம் நாங்க. இல்ல இதை தாண்டி இந்த போராட்ட களங்கள், இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுறது, மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுறது, இதற்கெல்லாம் எதிராக நீங்க வந்து வேலை பார்த்திருக்கீங்க. இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி மூலமாக நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு வேலைகள்ல பெற்று தருவதில் பயிற்சிகளை வழங்கி அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்க. அதாவது வந்து சைதை துரைசாமி, அது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அவருதான் அதை வந்து நம்ம தமிழகத்துல வந்து அதை சக்சஸ் பண்ணாரு. அவர் நடத்தி இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள், தகுதியுள்ள மக்களுக்கு வந்து இலவசமா சாப்பாடு, உணவு, உடை எல்லாம் கொடுத்து அவங்க இன்டர்வியூ போடுறதுக்கு அவங்களே நின்று அந்த பசங்களுக்கு கோட் சூட் எல்லாம் போட்டு விட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டு உள்வாங்கியிருக்கேன். அப்ப ஏன் நம்ம வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு டிஎன்பிசி வந்து நம்ம ஃப்ரீயா நடத்தக்கூடாது? இப்படி நடத்தினா அந்த இளைஞர்கள் வந்து தானே சுயமாக வந்து தன்னுடைய வேலையை தேடிப்பாங்க. இல்லைன்னா அமைச்சர்கள் வீட்டுக்கு போய் 40 லட்சம் 30 லட்சம் நிலத்தை வித்து தோட்டம் தரும், அக்கா தங்கஞ்சி நகையெல்லாம் வித்து நிறைய பேர் சீட்டிங் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்பர் வாங்கி தரேன், அவங்க சொல்றாங்களோ இல்லையா, அவங்களுடைய அல்ல கைகள் இருக்காங்கல்ல, எடுபடி இருக்காங்க இல்லைங்களா, கரப்பட்ட வீட்டுக்கு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு வேலை வாங்கி தரேன், உனக்கு தாழ்த்தார் வேலை வாங்கி தரேன், உனக்கு அதை வாங்கி தரேன்னு வாங்கிடுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பணத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது அந்த 5 ஆண்டு காலத்துக்கு வரைக்கும் அதிகாரத்துல இருக்க வரைக்கும் தரமாட்டாங்க. அப்புறமா வந்து பட்டி இல்லாத 5 10 திருப்பி கொடுப்பாங்க, அது கொடுக்கவும் மாட்டாங்க.
சில இப்படி மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே வராங்க. தொடர்ச்சியா அந்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு போறேன், அங்க போறேன், ஏதாவது தொழில் தொடங்குறேன்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த சேவிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிற நிலத்தை வித்து அழியிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். குறிப்பா பெண்கள் நல்லா படிச்சுட்டு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு அவங்க கணவனாலேயோ பெற்றோர்களாலேயோ மேல் அந்த படிப்பை பயன்படுத்த விடுறது இல்லை. அப்ப அவங்க சமூகத்தை அந்த வீட்டுக்கு அவங்க ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியா தான் என்ன படிச்சிருக்கலாம், கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். அது எங்க பகுதியில ஒரு நடைமுறை. அப்படி இருந்த அந்த பெண்களை அவங்க ஒரு சமூக அவமானத்தை சந்திக்கிறாங்க. இளைஞன் கல்லூரி பருவங்கள்ல அவங்க மட்டும் அப்பா அம்மா சம்பாதிச்சு போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடலாம். அவனுக்கு எந்த விதமான ஒரு குடும்பம் சார்ந்தோ பொருளாதாரம் குறித்து எதிர்காலம் குறித்து எந்த சிந்தனையும் இல்லை. ரசிக மனப்பான்மை கொடுத்தலாம். இப்ப இந்த திராவிட அரசுகள் நம்ம இளைஞர்களை அப்படி மதிமயங்க வைத்து இவர்கள் இந்த சினிமா திரையை காமிச்சு இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக கைப்பற்றி தன்வசப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுதான் இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக நிற்கிறது. அப்படி இந்த இளைஞர்கள் மூலத்தொழில் செய்யப்பட்டவர்கள் அந்த சினிமா மாயல் இருந்தாங்க. அதுல இருந்து இந்த இளைஞர்களை வென்றெடுக்கணும்னு சொல்லி இவர்களுக்குன்னு ஒரு தனி ஏதாவது ஒரு வாழ்வியலுக்கான தேடல் இருக்கணும்னு சொல்லி அதுல யாரெல்லாம் ஆர்வம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முற்று முழுவதுமாக இலவசமாக எல்லாமே நாங்களே கொடுத்து, அதே மாதிரி சிறு சிறு நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஜவுளி கடையில, எஸ்டிடி பூத்துல, இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடையில, மெடிக்கல்ல, இப்படி பல இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன முந்திரி நிறுவனங்கள் அங்கங்க உடல் உழைப்பாளியா உடல் உழைக்கக்கூடிய ஒரு 10வது பாஸ் பண்ண பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க சாட்டர்டே சண்டே ஃபுல் டே உங்களுக்கு கிளாஸ், அன்னைக்கு உங்களுக்கு லீவு, அன்னைக்கு ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அன்னைக்கு மதிய சாப்பாடு நாங்களே கொடுத்துருவோம். ஒரு தயிர் பட்டை, லெமன் பட்டை, இல்ல புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் ஒரு பட்டை கொடுத்துருவோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு காட்டுக்கு ஏதாவது கொடுத்துருவோம். கொடுத்துட்டு காலையில ஒரு டீ கொடுத்துருவோம். மாலை டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம் 5 மணிக்கு. ஏன்னா கண்டினியூவா காலையில 8 மணில இருந்து நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கிளாஸ் நடத்துவோம். அப்ப அவங்களுக்கு எனர்ஜி வேணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேக் கொடுத்துட்டு அந்த சிலபஸ் நாங்க கவர் பண்ணும்போது அவங்களுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அதே நோட்டு பெண் கொண்டு கொடுத்துருவோம், நாங்களே கொடுத்துருவோம். அவங்க ஏன் நோட்டு பெண் எல்லாம் நாங்க கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, நோட்டு பெண் எடுத்துக்கிட்டு இவங்க படிக்க வர்றதுக்கு கூச்சப்படுவாங்க. ஒரு 2 குழந்தைக்கு தாயா இருப்பாங்க. அவங்க சமூகம் இப்படின்னா போய் படிக்க போறேன் கேட்பாங்க. அப்ப வீட்டுல அனுமதி இருக்கு. அப்ப அவங்க அந்த பகுதி நேரம் தெரியுது ஒரு சும்மா போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இவங்களை நாங்க 3 நாள் அட்டெம்ப்ட் தொடர்ச்சியா எழுதுவோம். நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப பாஸ் பண்ணிடலாம், நல்ல நாலேஜ் இருக்கு. பூ கட்டுறவங்கல இருந்து சும்மா அன்றாட குதிரோட உடைக்கிறவங்க, இந்த மாதிரி அன்றாட கூலியா இருப்பாங்க. அவங்க நாங்க மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களும் அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய சமூகத்துல. அப்ப அவங்களுக்கு வெறி இருக்கும். பாஸ் பண்ணுவீங்க, எப்படியாவது பாஸ் பண்ணுவீங்க, வேலைக்கு போயிடும். அவர் அந்த வெறி இளைஞர்களுக்கு குடும்பத்துல சம்பாதிக்க தென்னை மாதிரி சுத்தி வர, நீ அப்பா எவ்வளவு சாப்பிடுற, நீ தெண்டத்தீனி அப்படி இப்படிலாம் திட்டுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் கிராமத்துல நல்லாவே திட்டுவாங்க, கொஞ்சம் திட்டுவாங்க. இப்படி எல்லாம் அவமானங்களை சந்திச்சு அவங்க வரும்போது ஒவ்வொரு வேலையை சாப்பிடும் போதும் அவங்க அந்த அவமானங்களை சந்திக்கிறான். அப்ப அதை நாங்க முதலீட மாத்தி மோட்டிவேட் பண்ணி வெறிய உருவாக்கி அவங்களுக்கு கண்டினியூா கிளாஸ் பண்ணணும். 4 அட்டெம்ப்ட ஏதாவது ஒண்ணு கிளியர் பண்ணிடுவாங்க. விவோவா இருக்கலாம், குரூப் 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், இல்ல போலீஸா இருக்கலாம், ஜூனியர் ரெசிடென்டா இருக்கலாம், இல்ல குரூப் 2ல இருக்கலாம், இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங்கா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு கிளியர் பண்ணிட்டு அவங்க நல்ல ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றுவாங்க. இப்படிதான் நான் இந்த மக்கள் இந்த பகுதி இந்த சுற்றுவட்டம் நான் கடலூர்ல ஃபர்ஸ்ட் மருத்துவர் ஐயா இலவச பயிற்சி முகாம் என்கிற பேர்ல ஆரம்பிச்சு அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கவர்மெண்ட் என்ன தகுதி கேட்கிறானோ அந்த தகுதி இருந்தா போதும். நான் எந்த எக்ஸாம் வைக்க மாட்டேன், எலிஜிபிலிட்டி எக்ஸாம், அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் வைக்க மாட்டேன். கிளாஸ் அட்டன் யாரு வேணுமாலும் அட்டன் பண்ணலாம். ஒரே ஒரு இது அங்க வர பொம்பளை பிள்ளைங்ககிட்ட யாரும் எந்த விதமான ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த பொம்பளை பிள்ளைங்க நிறைய வருது, அவங்களுக்கு ஒரு சேஃப் இருக்கணும், அவங்க அதை சேஃபா உணரணும். அந்த விஷயத்துல மட்டும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நம்ம ஸ்ட்ரிக்டா இருப்போம். அதை நாங்கும் போது கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை இருக்கும் பப்ளிக்ல. அதனால அதை அந்த மாதிரி ஒரு இது இருக்காது, நிகழ்வு இருக்காது. இதை நான் பயன்படுத்தி அது அந்த மக்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்ததுனால நிறைய பேர் ரிசல்ட் பயங்கரமா கிளியர் பண்ணாங்க. அது அவங்கதான் படிச்சாங்க, அவங்கதான் உழைச்சாங்க, அவங்கதான் ராத்திரி போதான் கஷ்டப்பட்டாங்க. நம்ம ஒரு சும்மா அவங்களுக்கு ஒரு முன்னெடுப்பு அதற்கான வேலையை செய்யறதுக்காக அந்த மெட்டீரியல் சென்டர் இருக்கு. இவங்க கடலூர் போகணும், இல்ல விழுப்புரம் போகணும், இல்ல வெளியில காஞ்சிபுரத்துல, அப்பெல்லாம் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் சென்டர். இப்படி இருந்த நிலையை உடைச்சு இங்க இருக்கிறவங்களையும் நான் பாஸ் பண்ண வச்சேன். அப்ப ஒருத்தவங்க பாஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க பாக்குறாங்க, இவ்வளவு வேலை வச்சேன், நம்ம வேலை வாங்கிடுவோம். நிறைய பேர் அடியடியா வந்தாங்க.
அப்புறம் எங்க பகுதியில வந்து இன்னைக்கு செம்மண் பகுதியில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய யூபிஎஸ் தேர்வை வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற நிறைய பேர் எங்க பகுதியில இருந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நானும் அவங்களுக்கு மாடல். அவங்க என்னுடைய இன்ஸ்டியூட்ல படிச்சாங்கன்னு சொல்ல வரல. பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் வந்து ஒரு மாடல் ரோல். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சினா கடலூர் மாவட்டத்துக்கு தெரியாது. ஒருத்தர் தான் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் முதல்ல இங்க ஆரம்பிச்சாரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் மாடல் ரோல். அவர் வந்து காசுக்கு தான் நடத்தினாரு. பட் இருந்தாலும் அவர் தான் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு டிஎன்பிஎஸ்சிங்கிறத அறிமுகப்படுத்தி இந்த இளம் மாணவர்களை வந்து இங்க படிக்கிறதுக்கு ஏற்பாடு. அப்பதான் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போய் தான் படிக்கணும். அப்படி இருந்த நிலை மாதிரி அப்புறம் நாங்க நிறைய சென்டர், அப்புறம் அதுக்கு பிறகு அது கமர்ஷியலா வந்து நிறைய பண்ணினாங்க. அதனால வந்து நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்தாங்க. இங்க இந்த பகுதியில வந்து குறிப்பா மிக மிக பின்தங்கிய கிராமங்களா இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய சமூகத்துல வந்து டைரக்ட் ஐஏஎஸ் இல்லாம இருந்தது. ஓன் கேட்டகரி. நீங்க 2 கோடி பேர் வாழணும்னு சொல்லக்கூடிய இந்த எம்பிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் பெரும்பான்மை வாழக்கூடிய சமூகத்துல இருந்து ஒரு டைரக்ட் ஐஏஎஸ் கிடையாது. நான் எல்லாம் முன்னெடுத்ததுக்கு பிற்பாடுதான் இன்னைக்கு தொடர்ச்சியா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கான். டிஎன்பிஎஸ்ல வந்து அதே எல்லாம் எங்க பக்கத்து கிராமங்களை சொன்னாங்களே அதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல தமிழ்நாடு குரூப் 2ல ஆயிப்பேட்டைங்கிற என்னோட பக்கத்து அந்த கிராமத்துல நிறைய இளைஞர்கள் என்கிட்ட வருஷம் பாஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு தம்பி அவர் வந்து ஸ்டேட் ரேங்க் அடிச்சாரு. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா இப்ப ஐஏஎஸ் எல்லாரும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருஷத்துக்கு 2 பேர் 3 பேர். 12ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 3 பேர் பாஸ் பண்ணாங்க. ஐஸ்வர்யா கிளியர் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் பிரியங்கான ஒரு பொண்ணு கிளியர் பண்ணிச்சு, இன்னும் ஒரு பொண்ணு ஐஆர்எஸ் கிடைச்சது. ஒரே டைம்ல ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து 37-38 அடிச்சு தள்ளாங்க. இது வந்து என்னன்னு இங்க எங்களுடைய அரசியல் வருகைக்கு பிற்பாடு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். இதெல்லாம் நாங்க உண்மை கொண்டாடுற கப்பல் இல்லை. ஏன்னா நாங்க இருக்கிற வரைக்கும் இங்க வந்து ஒரே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிறது பெரிய விஷயம். ஒட்டுமொத்த பழைய பண்ருட்டி தொகுதியில, அதாவது நகரத்துக்கு போனதான் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கிராமத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்ப நாங்க அரசியல் எந்த சகோதர அரசியலுக்கு வந்ததுக்கு பிற்பாடு நாங்க மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிறோம். சாதாரண மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு மக்கள் உணர்றாங்க. அப்ப வந்து ஒரு புரட்சியே அந்த பகுதியில் நாங்க உருவாக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா மிடில் ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து மிடில் ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்ணுவோம். மிடில் ஸ்கூல்ல எல்லாம் ஹைஸ்கூலா ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ஹைஸ்கூல்ல எல்லாத்தையும் ஹையர் செகண்டரி ஸ்கூலா ப்ரொமோட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எங்க வந்து இந்த கிராமப்புற இளைஞர்கள் ஃபில்டர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 1 கொடுக்க மாட்டாங்க, பயாலஜி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 200 மார்க்கும் 180 மார்க்கும் எடுத்துதான் பாஸ் பண்ணிட்டு போவான். இவன் இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் 10th வரைக்கும் ரூரல்ல படிச்சுட்டு போவான். அவனுக்கு இங்கிலீஷே அப்பவே ஒரு 3 letters 4 letters லெவலுக்கே படிக்க தெரியாது. அந்த லெவல்ல போற மாணவர்கள் வந்து அவங்க வெக்கேஷன் கொடுத்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. பெரிய வசதி வாய்ப்பு உள்ள நல்ல எஜுகேஷன் புரிதல் உள்ள இளைஞர்கள் வந்து அது போவாங்க. அப்ப நெய்வேலி நம்பிதான் இருக்கணும் எஜுகேஷன். இங்க இருக்கிற 1-2 ஸ்கூல் தான். அப்ப இவ்வளவு பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் கிடையாது. அப்ப நாங்க அதை உடைச்செறிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே எல்லா தரமான ஹையர் செகண்டரி கொண்டு வர்றோம். எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு எல்லாம் சொந்த செலவுல ஃபேன் போட்டு கொடுக்குறோம் கிளாஸ் ரூமுக்கு எல்லாத்துக்கும். பண்ருட்டி எம்எல்ஏ இருக்கும்போது எல்லா ஸ்கூலுக்கும் வந்து ஃபேன் போட்டு கொடுத்தாரு சொந்த செலவு. அதே மாதிரி பசங்க வந்து படிக்கிற பசங்களை மோட்டிவேட் பண்ணுவார். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கிளாஸுக்கு போய் இவரே மோட்டிவேஷன் பண்ணுவார். கிஃப்ட் கொடுப்பாரு, பிரைஸ் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனுக்கு பேச்சு போட்டி, கலை இலக்கியம் எப்படி வச்சு எல்லாத்தையும் பிரைஸ் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அந்த பசங்க நீங்க உலகத்தையே ஆள்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க இன்னைக்கு உலக அளவுல பேர் புகழோட வராங்க. எங்களுடைய பேக்ரவுண்ட் அதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ தாய் தமிழகத்துல எங்களுக்கு வரவேற்பு என்பது கம்மி. எங்களுக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரவேற்பு என்பது அதிகம். ஏன்னா இவங்க அங்க இருக்கிற ஒரு சில தமிழர்கள் எங்க பேரை உச்சரிக்கும் போது இவன் சொந்த தமிழர் இல்லையா, சொந்த ஊருக்காரர் இல்லையா, எங்க அண்ணனுக்கு இங்க எப்படி ஒரு மரியாதை, இப்படி ஒரு பேரன்னு அவனை அறியாமலே அவன் வந்து எங்க மேல ஒரு ஈர்ப்பு, ஃபயர் இதெல்லாம் உருவாகும். இன்னைக்கு கூட எங்களுடைய தேர்தல் கேட்க புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்க்கக்கூடிய தாயக தமிழர்கள், நான் ஈழத்தமிழர்கள் அவங்க எல்லாம் அறிக்கை கொடுக்குறாங்க. அவங்க அதை சொல்லுங்க, எங்களுடைய பகுதியில இருந்து தன்னுடைய பொருளாதார தேவைக்காக வேலைக்கு போனாங்க அத்தனை பேரும் எங்களை ஆதரிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து இளைஞர்களுடைய கனவு. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணுங்கிறது அந்த கனவா இருந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து நாங்க கொண்டாந்து எங்க முந்திரி காட்டுல அமைச்சோம் தமிழ்நாட்டிலே. அப்ப வந்து அந்த வரலாற்று சாதனை எல்லாம் யார் எங்களால் தான் நிகழ்த்த முடிஞ்சது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு மாவட்டம் தோறும் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சது. இப்படி எங்களுக்கு இப்ப கூட இப்ப பாத்தீங்கன்னா பொன்முடி இருக்கிற வரைக்கும் அவருக்கு பக்கத்துல கல்லூரி இருக்கு.
அவர் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வச்சிருக்காரு. எங்க பண்ருட்டி பகுதியிலேருந்து போயிருக்கின்ற இளைஞர்களும் மாணவர்களும் அவர் கல்லூரியில் படிக்கணும் எங்களுக்கு கல்லூரி கொடுக்காமலே இருந்தாரு. அவர் வந்து அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் வந்தாரு. அவர் எங்களுடைய நீண்ட கால நண்பர். அவருடைய கல்லூரி காலத்துல இருந்து எங்களுக்கு வந்து அவர் நண்பர். அவரு லா காலேஜ் படிக்கும்போது அதை பயன்படுத்தி அந்த முதல் காலேஜ் நாங்க வாங்கிட்டோம். நீண்ட நெடிய போராட்டமா பெற முடியாத ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இவர் அமைச்சரான அடுத்த செகண்டே அடுத்த நாளே எங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்ரூவல் கிடைச்சது. இப்ப வந்து ஏற்கனவே நாங்க இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தோம், இப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி பண்ருட்டி மருத்துவமனை 100 பெட்டுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அங்க ஸ்கேன்ல இருந்து, எக்ஸ்ரேல இருந்து, ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து, அது ஒரு வட்டார தலைமை மருத்துவமனை. அதை வந்து ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நிகரா அதை மாத்திருக்கும். ஏன்னா இந்த கிராம ரூரல்ல இருந்து வர தாய்மார்கள் அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிரசவ பார்ப்பாங்க. அப்ப அவங்களுடைய வேதனைகள், அவர்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், மோசமா இருக்கும். நம்ம இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்க்க கூடாது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் அப்போ அவ்வளவு அநாகரிகம், சுத்தம் இல்லாத இருக்கும், சுகாதாரம் இல்லாத இருக்கும், அவ்வளவு மோசமா இருக்கும். அவங்க பேசுற லாங்குவேஜ், அவங்க இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப மக்கள் ட்ரீட் பண்றதுலாம் ரொம்ப கேவலமா இருக்கும். இன்னைக்கு மீடியா வந்ததால அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கு. அப்படியும் 1-2 எங்க ரோடுல இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் எங்க மக்கள் உணர்றாங்கல்ல. இன்னைக்கு போன உடனே அப்படியே பண்ருட்டி ஜிஹெச்ல இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிகரா ஒரு பார்த்தாக்கா ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீ. இதெல்லாம் வந்து எங்களால சாத்தியப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி எங்களுக்கு விளைவிக்கக்கூடிய முந்திரிக்கும் பலாவுக்கும் எங்களுக்கு சரியான விலை இல்லாம இருந்தது. வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பண்ருட்டி முந்திரியை வந்து மார்க்கெட்ல வந்து மதிப்பிழக்க வைத்தாங்க. ஏன்னா வெளிநாட்டு முந்திரி பருப்பு நல்லா பாலிஷா இருக்கும், நல்லா பெருசா இருக்கும், நல்லா பளபளப்பா இருக்கும். அப்ப பண்ருட்டி முந்திரி பேருங்கிறது சுருக்கமா இருக்கும், பாலிஷா இருக்காது, சின்னதா இருக்கும். பட் வந்து ருசி வந்து பண்ருட்டி முந்திரிக்கு தான் ருசி ஜாஸ்தி. ருசியும் மினரல்ஸ், வைட்டமின்ஸ், இப்படி தாதுக்கள் எல்லாமே அடங்கியது. பண்ருட்டி முந்திரி கொலஸ்ட்ரால் கம்மியானது. இது வந்து ரொம்ப ரேர். அதை வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும். அதுக்கு நல்ல முந்திரி வாரியம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து பெரிய சாதனை, என்எஸ் ரெக்கார்ட் மாதிரி இது. அதே மாதிரி பலாவுக்கு வந்து நாங்க வந்து மதிப்பு கூட்டிய பொருளா மாற்றி, பலா வந்து அறுவடை சீசன்ல உடனே மாம்பழம் மாதிரி பழுத்துடும், வேஸ்டேஜ் ஆயிடும். அந்த பழம் 1 மாசத்துல காய்க்கக்கூடிய பொருள் அதை வந்து மதிப்பு கூட்டிய பொருளா மாற்றி அதுக்குன்னு வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்க. பண்ருட்டி பலாவுக்குன்னு பேட்டன் ரைட்ஸ். நீங்க பலா வந்து பலாவிலே உலகத்திலே சிறந்த ரகம்னு சொன்னா அது பண்ருட்டி பலா தான். எங்க மண்ணில் விளையக்கூடியது, அது நெய்வேலி தொகுதியில விளையக்கூடியதான். அது புதுசா காளியப்பம், மாம்பட்டு, முத்திரசமுப்பம், இப்படி இருக்கக்கூடிய எங்க கிராமங்கள், என்னுடைய நிறைய வகை இருக்கு, அதுல நிறைய வகை. அது எல்லாமே அதை வந்து நாங்க பேட்டன் ரைட்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அதை வந்து மதிப்பு கூட்டிய பொருளா மாத்துறதுக்கு பலாவில இருந்து வந்து நீங்க பலாவை இங்க இருந்து கல்டிவேஷன் பண்றது இங்கதான். மலைப்பகுதியில் இருக்கிற பலா வந்து அறுத்து எடுக்க முடியாது, பழுத்துதான் விடும். ஏன்னா அது இண்டிவிஜுவலா ஹைட்டா போகும், அது யாரும் வந்து இது பண்ண முடியாது. பட் ஆனா இங்க இருக்கிற பழம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா வந்து மாமரத்துல இருந்து எப்படி மாங்காய் பறிக்கிறோமோ அதை விட எளிமையா பலாப்பழத்தை பறிக்கலாம். பறிச்சு லோடு விட்டு கேரளாவுக்கு போய், கேரளாவிலதான் அது யூனிட் ப்ராசஸிங் யூனிட் நிறைய இருக்கு. அவங்கதான் இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு, மலையாளிஸ் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முந்திரியும் பலாவையும். அதை முழுக்க குறுந்தொழிலா கொண்டு வந்து எங்க தொகுதி முழுக்க பாத்தீங்கன்னா பண்ருட்டியும் பலாவையும் சார்ந்து வாழக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வந்து அந்த மக்கள் இவ்வளவு தானே புயல், இவ்வளவு துயரம் துன்பம் இருந்தபோது அவர் பொருளாதார நிலையில வந்து நலிவடையாம வலுவா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பணப்பெயர்கள் தான். இப்ப அதை நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. பண்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு, பண்ருட்டி முந்திரிக்கு புவிசார் குறியீடு, முந்திரிக்கு நல வாரியம், முந்திரியினுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபேக்டரி காட்டாட்டி குப்பத்துல கிட்டத்தட்ட ஒரு 500,000 கோடிக்கு விட்டு 100 கோடி ரூபாயில ஃபேக்டரி கட்டியிருக்காங்க. அதுக்கு நான் நிதி ஒதுக்கி அதை வந்து மதிப்பு கூட்டிய பொருளை மாற்றி இப்ப இன்னைக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலாவுக்காக வந்து பெரிய கோல்டு ஸ்டோரேஜ், அந்த சீசன்ல வரை அறுவடை பண்ணக்கூடியதை கொண்டு போய் அதை வச்சு எப்ப வேணுமோ வருடம் முழுக்க பயன்படுத்திக்கலாம். இப்ப பலாவில இருந்து ஜாம் தயாரிக்கலாம், சிப்ஸ் தயாரிக்கலாம், புரோட்டீன் பவுடர் அந்த பலா பட்டையில இருந்து தயாரிக்கலாம், பலா சக்கையில இருந்து கறி பலாவுக்கு பயன்படுத்தலாம், சமையலுக்கு பிரியாணிக்கு பயன்படுத்தலாம். இப்படி எல்லாத்தையும் அதை மதிப்பு கூட்டிய பொருளா ப்ராசஸிங் பண்ணிட்டு, அதே மாதிரி முந்திரி பழத்துல இருந்து எடுக்கக்கூடிய உற்சாக பானம், நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ், அதுல இருந்து பெண்ணிங்க இதெல்லாம் சரக்கு வந்து நம்ம கோவாவில் தயாரிக்கலாம். அந்த வந்து அது வந்து ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் இல்லாம வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸை நாங்கள் மாத்துறோம். அதை இப்படி எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளைகளுக்கு எதிராக நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் நெய்வேலி நிலக்கரி துறைமுகத்தை விட ஆழமா இந்த கண்டகோட்டை ஆத்தை நோண்டி வச்சிருந்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள். அங்க இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு படி மண்ணை கூட நாங்க எடுக்க விடல எங்களுடைய மணல் ஆற்று பகுதியிலிருந்து.
ம், ம், கடுமையான அதுக்கு எதிர்வினைகள் ஆச்சு. அதை வந்து நாங்க யாரும் பர்மிட் எத்தனையோ பேர் பர்மிட் எடுத்துட்டு வந்தாங்க. ம், ம். பிரைவேட் லேண்ட் எடுக்கணும்னு வருவாங்க, ஆ, நாங்க ஆ. ஆற்றுல எடுக்கணும்னு வருவாங்க. நாங்க அதை அனுமதிச்சதே இல்லை. அதே மாதிரி ஆற்று மணலை வந்து பொது உடைமையாக்கி அதை வந்து அரசே எடுத்து நடத்தணும், குவாரி சிண்டிகேட் அமைச்சு ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தினதும் எங்களுடைய நிறுவன தலைவர்கள் மூலம் தான். இப்படி ம், எண்ணற்ற விஷயங்களை சொல்லிட்டே போலாம். கல்விக்கு அதிக முக்கியத்துவம். ம். இந்த சமூகம் கல்வி பெற்றால் எல்லாவற்றையும் தானே பெற்றுக்கொள்வார்கள். அவளுக்கு எதுவும் நம்ம இலவசம் தர வேண்டியது. அப்ப நாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க கூட அங்க வந்து ஒரு பங்குதாரர்களா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல் நடத்துறோம். அதுல வந்து நாங்க இஸ்ரோனுடைய இதை வந்து இப்ப எலன் மஸ்கனுடைய சம்பளம் நாங்க வந்து சமூக ஊடகத்துல போய் 1 லட்சம் சம்பளம் 17,500 கோடி. இப்ப கிராம இளைஞர்களை நான் மோட்டிவேட் பண்றேன்.